எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு சாட்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாங்கள் இந்த நாட்களில் பேசுவது. கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்ம அதிகமாக என்னது ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததுனால என்னென்ன நன்மைகள் நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதுபோல் ஒரு சாட்சி, ஒருத்தர் சொன்ன சாட்சியை வேதத்தில் நான் அன்றைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன். காலையில் நேற்று தான் நான் பார்த்தேன் இந்த சாட்சியை குறித்து. ஆகவே இன்றைக்கு நாம் அதை நம்ம தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் மெய் துதிக்க ஸ்தோத்திரிக்க உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உயர்த்த மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். உடைய இரக்கம், உடைய தயவு, உடைய அனுக்கிரகம், உடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. அதுபோல் இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவரே கர்த்தாவே யூடியூப் மூலமாக பார்க்குறார்கள் அநேகர், அதுபோல் ஃபேஸ்புக் மூலமாக அநேகர் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தள்ளும்படி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கள். உடைய நாமத்தினாலே ஆண்டவரை ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கே நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒருத்தருக்கு சொல்லுகிறார். அவர் யார் என்று இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமீன். அந்த வசனத்தில் எடுத்துக்கொள்வோம். அப்படியே வாசிப்போம். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றியும் பிரகாசித்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 9:3 வாசிங்க மகள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆமென். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் அது? சவுல் என்கிற பவுல். அப்போ அது அங்கே என்னது நடந்த சம்பவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை என்ன செய்கிறார் பவுல்? அவர் சாட்சியாக சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தொட்டதை, நம்ம ரட்சித்த இந்த காரியங்களை எங்கே போனாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதை குறித்து நீங்கள் பிரசங்கித்தாலும், என்ன காரியத்தை சொன்னாலும் உங்களுடைய சாட்சியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கே கொண்டு வர வேண்டும். நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க. ஆமீன். ஆண்டவருக்கு யார் சாட்சியாக இருக்கிறது? நீங்களும் நானும் தான் சாட்சியாக இருக்கிறோம். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? அந்த சாட்சியை தான் அங்கே சொல்லுகிறார். வாசிப்போம். 26:14 வாசிங்க மகள். நாங்கள் எல்லோரும் தரையிலே விழுந்தபோது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எபிரேய பாஷைகளிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன பாஷையில் பேசுகிறாரு? எபிரேய பாஷையில். இந்த வேத புத்தகம் எதிராக எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும், பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும். அப்போ முதலாவது ஆண்டவர் கட்டளைகள் எழுதுகிற பொழுது என்ன மொழியில் எழுதினார்? எபிரேய மொழியில் எழுதினார். எபிரேய மொழி 22 எழுத்துக்களையும் ஆண்டவர் முதலாக என்ன செய்தார்? அந்த கற்பனைகளை எழுதினார். இரண்டாவது அதுக்கு பிறகு மோசே அதை குறித்து எழுதுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அந்த தேடி வாசிக்கணும். அப்போ 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம். ஆமேனே. அதே போல் இங்கே என்னது 22 என்ன பார்க்குறோம்?
ஆமாம் பார்க்குறோம். பாருங்கள், பிரயாணப்பட்டு போகிற பொழுது மத்தியான வேலையில் சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டானது. அங்கே ஒரு வெளிச்சம், இங்கே ஒரு பேரொளி. அதே 26ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் என்ன மொழியில் பேசியிருக்கிறாரு? அப்போ எபிரே மொழியில் பேசியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் இன்னைக்கு என்னது பாக்கியவான்கள். காரணம், அந்த எபிரே மொழி பாஷை இன்றைக்கு நம்முடைய சொந்த பாஷையான தமிழ் பாஷையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? இதை நாங்கள் என்ன செய்கிறோம்? தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே சாதாரண மனுஷன் அல்ல. இந்த பவுல் என்கிற மனிதனை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரங்களை நீங்கள் பார்க்குற பொழுது தெரியும் அவன் எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆள் என்று சொல்லி. என்ன பக்தி வைராக்கியம். அவர் என்னது? தேவன் மேல் வைத்த பக்தி வைராக்கியம். ராமின்னு சொல்லுங்க. அப்போ அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் தான் இடையில் அவர் என்னது? தேவன் மேல் வைத்த பக்தி வைராக்கியம். ராமின்னு சொல்லுங்க. அப்போ அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் தான் இடையிலே ஏற்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் கற்பனைகளை கற்றவர், நியாயப்பிரமாணங்களை கற்ற ஒரு மனுஷனுக்கு இந்த இயேசு கிறிஸ்து என்பவரை குறித்ததான அடையாளத்தை அவரால் என்ன செய்ய முடியவில்லை? கண்டு கொள்ள முடியவில்லை. ராமின்னு சொல்லுங்க. ஆகவே நாம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக நினைக்கிறாங்க, அவன் ஏழ்மையானவங்க, கஷ்டமானவங்க, இவங்களும் என்ன இந்த சுவிசேஷத்தை அறிவித்து அல்லது இயேசுவை குறித்து அறிவித்து அவங்கள மதம் மாற்றுகிறோம் என்று அல்ல. இவைகள் என்னது? மார்க்கம். அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மார்க்கத்துக்குள்ளாக நடக்க வேண்டும். ஆகவே இந்த இவரை குறித்து நாங்கள் வாசிக்கிற பொழுது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிற பொழுது 26ஆம் அதிகாரத்தில் வாசிங்க மகள். 26ல் 4 வாசிங்க மகள். நான் என் சிறு வயது முதல் கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்ததே என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்ததால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்காகவே நான் இப்பொழுது நிச்சய தீர்ப்பு நியாய தீர்ப்பு அடைகிறவனாய் நிற்கிறேன். பவுல் தன்னை குறித்து சாட்சி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் சாட்சி சொல்லுகிற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியம். அதே போல 22ஆம் அதிகாரத்தில் பார்ப்போமானால் 3வது வசனத்தை வாசிங்க மகள். முதலாவது சொல்ல நான் யூதன். யாரு? பவுல் சொல்றாரு, நான் யாரு? பெரிய ஒரு பட்டினம், வசதி படைத்த பட்டினம், வசதி படைத்த ஒரு ஐஸ்வர்யவானமான ஒரு மனிதன் தான் பவுல். சாதாரண ஒரு ஆள் அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஏழைகளும் கஷ்டப்படுறவங்களை தான் கிறிஸ்துக்களை கொண்டு வரணும் அல்ல. கிறிஸ்துவை அறிந்த மனிதன் யாரு? நான் ஒரு யூதன். மற்றது நான் யாரு? சிசிலியா நாட்டில் உள்ள தரிசு பட்டணத்திலே பிறந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் இந்த நகரத்திலே வளர்ந்து அப்படின்னு சொன்னாரு. கமாலியல் சொல்றது யாரு? மிக முக்கியமானவர்கள். அவங்க தான் வேத பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறவங்க. பிரமாணங்களை சரியாக கற்றுக் கொடுத்தவங்க கிட்ட யாரு? இவர் வளர்ந்துருக்கு. அப்படின்னு என்னது? ஒரு சாதாரண இடத்துல அவர் வளரவில்லை. அவர் வளர்கிறது நேரம் எப்படி வளர்ந்துருக்கிறாரு? ஒரு பெரிய இடத்துல வளர்றாரு. அப்ப பாருங்க என்னது? அந்த வேதங்களை, அதனாலதான் அவருக்கு அந்த வைராக்கியம். அந்த கமாலியர் பாதத்திலே அவர் இருந்து படித்தபடினால்தான் இந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக, இந்த கட்டளுக்கு விரோதமான ஒரு காரியத்தை புதிதாக உருவாக்கி இருக்கிறார் சொல்லிதான் இவர் என்ன செய்கிறார்? 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சட்டத்தை வாங்கி என்ன செய்கிறார்? அந்த கிறிஸ்துவத்தை சொல்லுகிற ஜனங்கள் அழிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு கூட வருகிறார். ஆகவே அடுத்த வசனம் என்ன? வாசி மகள். திட்டமாக போதிக்கப்பட்டு, வேதத்தை சும்மா அலப்புறது அல்ல, திட்டமாக படிக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவார். ராமின்னு சொல்லுங்க. சரியாக சொல்லணும். ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தில் இயேசுவை நிரூபிக்க வேணும். அதை நிமித்தம் நமக்கு உபத்திரவங்கள், அதை நிமித்தம் நமக்கு வேதனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். ஆகவே தான் இந்த மனிதன் என்ன செய்யலாம்? சவாலாக நிற்கிறார். அவர் யார்கிட்ட போய் நிற்கிறார்? ராஜா இடத்துல போய் நிற்கிறார். நின்று இந்த காரியத்தை பேசுறார். இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும்
வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். நான் வைராக்கியம் உள்ள மனுஷனாக இருக்கிறேன். தேவனை குறித்த வைராக்கியமாக இருந்தபடியினால தான் அவர் என்ன செய்தான், இந்த இயேசுவை குறித்ததான காரியத்தில் அவருக்கு என்ன உண்டாயிட்டு, ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்படி சந்தேகப்பட்ட மனுஷனை பேதுருவோ அல்லது 12 சீசர்களாக யாருமே சுவிசேஷத்தை சொல்லி என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியாது. ராமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் திருப்புவதற்காக இயேசு வந்தார். ராமேன்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ வாசிங்க, 6லேருந்து வாசி மகள். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய இயேசு நானே என்றார். யோசித்து பாருங்க, இந்த கடந்த நாட்களில் தியானிக்கிறதுன்னு என்னை அறியாமலே கண்ணீர் வந்தது. ஒரு கடவுள், ஒரு தேவன், ஒரு தெய்வம் மனுஷருக்கு முன்பதாக எவ்வளோ தூரம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன் பாருங்க. அதுக்கு நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய இயேசு நானே அப்படின்னு சொல்ல பாருங்க. எவ்வளோ இந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ ப்ளீஸ் பண்ணி பேசுகிறார். யார் உங்களுக்காக எனக்காக வழக்காடுகிறார் அப்படின்னு சொல்லுங்க. அவர் நினைச்சா சொல்லியிருக்கான், நான் சர்வ வல்லமையில் தேவன், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழும்புறா அப்படின்னு சொல்லலை. அங்கே சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற நசரனாகிய. அப்போ அப்படின்னா என்ன அடையாளம்? அதுனா என்ன அடையாளம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டபடியினாலே, இயேசுவை தரித்திருக்கிறபடினாலே என்ன நடக்கிறது? இயேசுக்கு அப்போ கிறிஸ்தவருக்கு விரோதமாக அப்படி எழும்புறபடினாலே, அப்போ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்யலாம்? தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார். அவன் உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கணும். ஆண்டவருக்கு யாரா தெரியுது? உங்களுக்கு துன்பப்படுத்தணும். யாரை துன்பப்படுத்துகிறாங்களா? இப்போ இயேசுவன் டிரெக்டாக துன்பப்படுத்த போகலை. அங்கே சம்பவம் அதில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்துகிறபடினால இயேசு எப்படி வழக்காடுகிறாரு? அது நான் என்று சொல்லுகிறேன். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஆனால் நம்ம சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகளை பார்க்கல உங்கள் மனக்கண்ணில் எப்படி இருக்கணும்? அவங்க கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களை கிறிஸ்துவாய் பார்க்க வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. அப்படி கிறிஸ்துவாய் நம்ம பார்க்குற பொழுது நமக்கு பகை உணர்வுகள்லாம் வராது. ராமேன்னு சொல்லுங்க. மனுஷ கண்கள்னால மனுஷன் மூலமாக பார்த்தா தான் நமக்கு அப்படி அவங்க உயர்ந்தவங்க, அவங்க தாழ்ந்தவங்க, அவங்க அப்படி, அவங்க இப்படி, அப்படி இப்படி நம்ம போராம கண்கள், போட்டி கண்கள், எரிச்ச கண்ணில் பார்க்கக்கூடாது. நான் கிறிஸ்துன்னு சொன்னால் நீங்களும் கிறிஸ்துவாக இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள்லாம் ஒரு கிளாஸில் படிக்கிறீங்க. எல்லாம் அதுதான் அந்த கிளாஸில் எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க? ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏன் ஒரே யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? ஒரே எண்ணமாக இருக்கணும். ஒரு பெரிய இடத்துல ஒரு எம்பிட்டு ஒரு பிள்ளை வந்திருக்கும், இல்லாட்டி யாரோ ஒரு பெரிய ஆள்கிட்ட ஒரு பிள்ளை வந்திருக்கும். அதுக்கு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு தான் இந்த பிள்ளை என்ன செய்யும்? அந்த பிள்ளைகிட்ட போய் பேசாது, அந்த பிள்ளைங்க பேசாது. அப்போ அது அந்த ஒரு ஐக்கியத்தை கொண்டு வரணும். அதனால சபைக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை எல்லாரும் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இதே இருக்காது. அதனால நிறைய பேர் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு செய்கிற அட்டுழியம் சரியில்லைங்கிறனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படியாச்சும் வாங்க, ஆனால் ஒழுங்காக வந்துடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நான் சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், ட்ரெஸ்ஸில் ஒன்றுமே இல்லை, மனசுக்குள்ளே தான் இருக்குது. ராமின்னு சொல்லுங்கள். ஆமாம், ட்ரெஸ்ஸில் என்ன அதை யோசிச்சுட்டு வரக்கூடாது. ஆமீன்னு மனசு வெள்ளையாக இருக்கணும். ஆமீன்னு ஆண்டோட இடத்துல அழகாக சொல்கிறாரு. அங்கே பேதுரு அந்த சீசரெல்லாம் கேட்குறாங்களே அந்த நேரத்தில். அவன் வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். அந்த வெளிச்சம், ஆமாம். அப்போ இயேசு அந்த வெளிச்சம் எப்படி இதுவரையும் காணாத ஒரு வெளிச்சத்தை கண்டவுடன் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாகிட்டு. என்னுடனே பேசினருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அவர் கேட்க முடியும். ராமின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம குடும்பங்களில் பாருங்கள், இப்போ எல்லாரும் இருக்கிறோம், நம்மளோட மூத்தவங்க இருக்கிறாங்க, இளையவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்க, அதனால் அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஆமாம். ஆனால் நமக்கு அந்த சத்தம் கேட்டதுனால நம்ம என்ன ஆகிட்டோம்? அப்போ பாருங்கள், அப்போ எல்லாரும் ஆண்டவர் இப்போ பேசுகிறேன்னா எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்காது. ராமின்னு சொல்லுங்கள். அதுதான் நாங்கள் அப்போ அவங்க வந்தவங்க அவ்வளோ பேரும் கேட்டிருக்கணுமே. அப்போ யார் ரட்சிக்கணும்? யார் ரட்சிக்கணும்? ஆண்டவர் இப்போ யார் ரட்சிக்கணும்னு நினைக்கிறாரு? இப்போ சொல்லலாமே, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவதாக அப்படின்னு தான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன செய்யறாரு? இப்போ பவுல் என்ன செய்யணும்? பயங்கர ஒன்றும் தெரியாத ஆள். அவனுக்கு என்ன தெரியுது? பிரமாணங்களை தெரியும், கட்டளைகளை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஆமே, இந்த கட்டளைகளுக்குள்ளும் இந்த பிரமாணங்களுக்குள்ளும் யார் இருக்கிறது? வெளிப்படுறது இயேசுதான். இந்த கட்டளை ஏற்படுத்தினார், இயேசுதான் இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினார் என்பதை பவுலுக்கு என்ன செய்ய வேண்டும்?
அதான் ஒவ்வொருத்தருக்கும் எழுதுகிறார். இப்போ எபேசியருக்கு எழுதுகிறது, எபேசியர் பட்டணத்தில் மக்கள் எப்படிப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஏற்றபடி. பிலிப்பியர் பட்டணமா அவங்களுக்கு ஏற்றபடி, கொரிந்தியர் பட்டணமா அப்படி. அப்போ ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிறாங்க. இப்போ ரோமர்களுக்கு எழுதுகிற நேரம் அது எல்லாருக்கும் விளங்காது. ஏன்னா ரோமர் அவர்கள் படித்தவர்கள், ஞானிகள். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கிரேக்கர்கள், ஞானிகள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் சாதாரண போய் நம்ம என்ன செய்ய முடியாது, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அதுபோல் பவுல் எப்படிப்பட்டவராக தான் எழுதுகிறார்கள். நான் எப்படிப்பட்டவன், நான் யூதனாக இருக்கிறேன், நான் சிசிலியா நாட்டிலே தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்தில். அப்படின்னா என்னது, அப்போ எவ்வளவு அறிவு உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார் ராமின்னு சொல்லுங்க. வேதத்தை நல்லா தெளிவாக அறிந்த மனுஷனாக இருக்கிறார் ராமின். அந்த ஒரு இது என்னது, அந்த ஒரு மேற்றுமை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மேற்றுமை வந்தபடினால்தான் ஆண்டவர் சந்திக்கிறார் ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க மகள். அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, முதலாவது அந்த சத்தம். ஆமென். அது என்னது, ஒரு பிரகாசத்தை பார்க்கிறோம். அந்த சத்தத்துக்குள்ள என்ன உண்டானது, அந்த பேரொளி உண்டானதுன்னு சொல்லப்படுது. அந்த பேரொளிக்குள்ள என்னத்தை நம்ம பார்த்தோம், அந்த சத்தத்தின் பேரொளி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆண்டவர் எபிரேய மொழியில் பேசினாருங்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ராமின்னு சொல்லுங்க. அங்கே அதுதான் ஆண்டவர் அந்த பேரொளி, அந்த சத்தத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், அவர் யூதனாக இருந்தபடினால் அவருடைய மொழியில் பேச. ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் யூத மொழியில் பேசியிருந்தால் நம்மளாம் என்ன செஞ்சிருக்க முடியாது. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுங்கிறதுக்காக இந்த வேதத்தை ஆண்டவர் நம்ம மொழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொழிக்கு கொண்டு வர எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் யோசித்து பாருங்கள். இப்போ ரட்சிப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ பாருங்கள், முதலாவது சத்தம், ரெண்டாவது அங்கே பிரகாசம், ரெண்டாவது சத்தம், மூன்றாவது தேவ சித்தம். ஆண்டவர் என்ன சொல்கிறார், 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். இதுவரைக்கும் பாருங்கள், அந்த சத்தத்தை கேட்ட உடனே பவுல் என்ன செய்கிறார், என்னவாயிட்டாரு, முழுமையாய் மாறலாம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய அந்த ஒளியானது நமக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறபடினால் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். ராமின்னு சொல்லுங்க. வந்தது ஒரு விஷயம். அந்த அதிகாரங்கள் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லாரையும் கட்டி கொண்டு போய் எருசலேத்தில் ஆமீன் துன்பப்படுத்தணும். நீங்கள் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த சேவான எல்லாம் அடித்து துன்பப்படுத்துகிற நேரம் பவுல் அங்கே நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ ஆண்டவர் பண்ண சந்திக்கிறது பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்க, நீ போ. அவங்க தான் வந்தார் இல்லையா, தமஸ்கு தான் போறாரு. இப்போ என்ன சொல்றாரு, அங்கே போ, உனக்கு அங்கே என்ன இருக்கு. ஆமீன். கீழ்படிக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க அடுத்து. அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடினால் என்னோடு இருந்தவர்களால் கைலாக கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். என்ன அளவுக்கு அந்த வெளிச்சம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வெளிச்சம் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க. என்னம்மா எப்படி இருந்திருக்கும்? அந்த மின்னலெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கும். ஒரே நேரத்தில் அப்படி ஒரு மின்னலை போல ஒரு வெளிச்சம். ஆமீன். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, ஒரு சத்தம். ராமீன் பாருங்க. அந்த சத்தத்தையும் அந்த வெளிச்சத்தையும் பார்த்தோன்னே பவுல் சாதாரண ஆள் அல்ல. அவர் நல்ல ஒரு கட்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாவற்றிலும் திறமசாலியானவர் தான். சாதாரண ஆட்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். அதே வேளையில் ஆமீன் பெரிய பெரிய ஆட்களை ஆண்டவர் எடுத்து என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க மகள். அந்த ஒளி அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். பாருங்க, அது எவ்வளவு அழகாக அந்த சாட்சி சொல்லுகிற நேரம். எப்படி அந்த சாட்சி சொல்லுகிறார். முதல் நாங்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. அந்த சம்பவத்தை சாட்சியா சொல்லுகிற பொழுது அங்கே பாருங்க எப்படி சொல்றாங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே
பக்தி உள்ளவன். சாதாரண நாள் பவுலிடத்தில் வர முடியாது. ஆமீன். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றார், நீ இப்போ அங்கே நேரு தெருவில் ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் தரிசனத்தை பார்த்துட்டான். இப்போ நீ என்ன செய்யணும்? தரிசனத்தின்படி நீ போய் அவனை போய் சந்திச்சு அவனை என்ன செய்ய வேண்டும்? நீ அபிஷேகத்தில் ஆண்டு அவனை நடத்தணும்னு சொல்லி. அப்போ இங்கே பவுல் எழுதுகிற நேரம் அழகாக எழுதுகிறார். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன். பாருங்க எப்படி என்ன மாதிரி அனனியாவை குறித்து சாட்சி சொல்ற வராமன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. மற்றவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும்? ஆமீன், சாட்சி சொல்லணும். ஆமீன் சொல்லுங்க. அவருடைய திறமைகள் இருக்கும். இந்த நாட்களில் நான் பார்த்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளோ திறமைகள் இருக்கு, இவ்வளோ ஜொலிக்குதுன்னு சொன்னால் அது இந்த எல்லாருடைய கைகளில் திறமைகள் இருக்கு, எல்லாருக்குள்ளையும் இருக்கு. சோம்பேறித்தனம் தான் சில நேரங்கள் உங்களை செய்ய விட மாட்டேங்குது. ஆனால் அப்போ பாருங்கள், அப்போ அவங்க அந்த திறமையை நம்ம கனப்படுத்தணும். ஆமீன்னு. அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, அந்த டேலண்டட் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும்? வரவேற்கணும். ஆமீன். அதுக்காக நம்ம என்ன வாங்கினாலும் பிரயாசப்படலாம். ராமின்னு சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல சொல்கிறாரு, வந்து ஒருத்தர் சொத்து போன அப்படின்னு சொல்லலை, அவரை குறித்தும் அறிந்திருக்க. ராமின்னு சொல்லுங்கள். வாசிங்க. என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வை அடைவாக இருந்தான். அந்நேரமே நான் பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். 3 நாள் 4 நாள் என்ன செஞ்சாரு? அந்த ஒளி பார்த்தவரால் என்ன செய்ய முடியல? அவரால் பார்க்க முடியல. ஆமீன் சொல்லுங்க. அதுதான் இந்த நாட்களில் நான் தியானிக்கிறோம். ஆமீன். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஆமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னது? இந்த பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்போ பவுல் என்ன செய்ய வேண்டும்? அப்போ பவுல் என்னது? பிரமாணம் என்கிற இருளுக்குள்ளாக, கட்டளை என்கிற இருளுக்குள்ளாக என்ன செய்கிறான்? அவர் அப்போ அதுதான் அப்போ என்னது? அது பிரமாணம் என்பது அதுதான் பவுல் அழகாக எழுதுகிறார். பிரமாணம் அது என்னது? அது நீதி அல்ல, கிருபை தான் நீதியானது. ஆமீன் சொல்லுங்க. அது அழகாக உணர்த்தி சொல்லுகிறார். ஆகவே அவங்க என்ன, அப்போ எல்லாம் படித்திருந்தாலும் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லைன்னு சொன்னால் அவர்கள் முட்டாள்களை போல தான் இருப்பாங்களாம் என்று சொல்லுங்கள். அவர்கள் அஞ்ஞானிகள் தான். ஆமீன். அதனால் நீங்களும் நானும் படித்திருக்கோமோ படிக்கலையோ, ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த படிப்பு உங்களுக்கு எனக்கு போதும். ராமின்னு சொல்லுங்கள். அந்த படிப்பு நம்மளை இங்கே பரலோக ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போகும். ராமின்னு சொல்லுங்கள். அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். பாருங்களேன், வந்து பாருங்கள். அவன் அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபாரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்பொழுது அவன் நம்முடைய யாரு? முன்னோர்களின் தேவனுடைய திரு உள்ளத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஆராதிக்கிற தேவன் என்கிற யெகோவா தேவனாகிய கர்த்தர் தான் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த அறிவு கண்கள் யாருக்கு? பவுலுக்கு திறக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேகருக்கு திறக்கப்படாமல் இருக்கிறது. அந்த கண்கள் திறக்கப்பட்டால் தான் இயேசுவை தரிசிக்க முடியும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே தான் இயேசு என்ன செய்கிறார்? அந்த அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏன்னா அவன் படித்த படிப்பு, அவன் படித்த அறிவு ஞானம் அது இந்த பூமியிலே ஒன்றுக்கு உதவாதபடி போகாதபடிக்கு அதை என்ன செய்ய வேண்டும்? அதை எடுத்து போட்டுட்டு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? இந்த ஒளியை பின்பற்ற வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா அது ஒளியற்றது. எது? பிரமாணம் என்பது ஒளியற்றது. அது என்னது? அது அன்னைக்கு பிரமாணத்தை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்காக, அந்த துன்மார்க்க வழியை சரிப்படுத்துவதற்காக ஆண்டவர் கட்டளைகளாக பிரமாணமாக எழுதினாரே தவிர அது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகிறது சேர்க்காது. ஆமே. ஆகவே தான் அதை ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். பாருங்க அந்த வசனத்தை. அப்பொழுது அவன் தம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபாரர் யாரு? இயேசு கிறிஸ்து தரிசிக்க வேண்டும். அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கணும். ராமின்னு சொல்லி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. அவருடைய வாமன் அவர் பேசுகிற ஆண்டவர். ராமின்னு சொல்லுங்க. மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கார். அவர் யாரு? ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மொழியை நீ என்ன கேட்கணும்? நீ கேட்க வேண்டும். ஆமேன். பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரமாணங்கள் கட்டளைகளை கற்றுக்கொண்டு இருந்தாலும் அவைகளின் படி செய்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் அவர்களோட பேசுவாங்கன்னு அறிய முடியாது. ஆனால் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இயேசு உங்களோட கூட பேசுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுங்க. அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அதுதான் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார். எங்க எப்ப தெரிஞ்சு கொண்டாரா? பவுல் எப்ப தெரிஞ்சு கொண்டாரா? என்னமா? உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே நீ தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ல பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைங்க.
நீ கண்டவைகளையும் இப்ப என்ன சொல்றாரு? நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்ப நம்ம தெரிந்து கொண்டதை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பிரகடனப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஜீவியத்தில் அப்படிதான். நான் ஆண்டவரை ஆமென் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குடும்பத்தார் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட பொழுதும் கூட நான் என்னது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை. அவர் என்ன ஒரு ஆங்கிலேயருடைய கடவுள் தானே, அந்த கடவுள் அவர் இன்னும் சிலுவையில் தானே இருக்கிறார், அவர் இறங்கி வந்து என்னை தொடட்டும் இல்லாட்டி அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு தர்க்கம் பண்ணி கொண்டே இருந்த நாட்களிலே தான் எனக்கு சரீரத்தில் ஒரு வியாதி படுக்கையிலே மரண படுக்கைக்கு நேராக நான் போகிற பொழுது அன்றைக்கு நான் ஒரு விசுவாசம், ஒரு சின்ன ஒரு விசுவாசத்தினாலே ஆமென் நான் ஆராதித்த எல்லாவற்றையும் விட இவர் உண்மையிலே இவர் கடவுளாக இருப்பார், ஆனால் இவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த மரண பிடியிலிருந்து என்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி நான் இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் அந்த இடம் முழுவதும் பிரகாசித்தது. அதன் பிறகு என் வாழ்க்கை முற்றுமுழுதாக மாற்றப்பட்டது. கரங்களை தட்டி தேவனுடைய இன்றைக்கும் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார், இன்றைக்கும் சத்தமாக இருக்கிறார், இன்றைக்கும் அந்த பேரொளி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே தான் ஆண்டவர் அப்ப என்ன சொல்றாரு? அதுதான் மிக முக்கியம். நம்முடைய அந்த சாட்சியை என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அது நமக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களும் என்ன செய்ய வேண்டும்? அந்த சாட்சிகளை என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கத்துக்கூடாகவோ அல்லது யாரோ ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் இயேசுவை பற்றி சொல்வதற்கு முன்பதாக உங்கள் சாட்சியை சொல்வீர்கள். ஆனால் அவர்களுக்கு ஆமென் அவங்களுடைய வாழ்க்கையில் அது என்ன உண்டாகும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. என்னதான் வேதத்தை குறித்து இயேசுவை பற்றி சொன்னால் நீங்கள் என்ன மதத்தை சொல்றீங்க, அதை இதை இல்லை. இந்த இயேசுவை நான் தரிசித்தேன், இந்த ஒளியை நான் தரிசித்தேன், இந்த சத்தத்தை நான் கேட்டேன், நான் இதற்கு சாட்சி என்று சொல்லி ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்களானால் அநேகர் உங்கள் சாட்சியை கண்டு மனம் திரும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ என்னது என்னை பற்றி நீ சொல்றதை விட என்னை நீ அறிந்து கொண்டதை நீ சொல்வாயானால் என்ன நடக்கும்? மற்றவர்களுக்கு அதை அறிவதற்கு இலகுவாக இருக்கும். ஆமென். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், பயங்கரமான ஆள் பவுல். ஆமென். எவ்வளோ சாந்தமாகி எவ்வளோ எல்லாவற்றையும் சொல்கிறார். எல்லாம் குப்பைங்கிறார். புஸ்தகத்தெல்லாம் தூக்கி எரிச்சு போட்டார். இன்றைக்கி சில நேரம் நம்ம வச்சு அதுகளை தான் வச்சு பெருசாக காட்டிக்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள், பேங்கில் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, நகை இவ்வளோ இருக்குது, அப்புறம் வேறு என்ன இருக்குது, வீடு இவ்வளோ இருக்குது, எல்லாம் தூக்கி பெரிய பணக்காரன். இந்த வசனம் சொல்கிறபடி பெரிய கோடீஸ்வரன். அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களில் பெரிய ஒரு கோடீஸ்வருடைய மகன். அது அப்படி தான். எல்லாரும் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள எல்லாரும் செய்ய முடியாது. யூதர்களாக இருந்தாலும் பெரிய வசதி படைத்தவங்க தான் என்ன செய்ய முடியும்? இப்போ இன்றைக்கி எல்லாம் போகிறாங்க காலேஜுக்கெல்லாம். அன்றைக்கெல்லாம் காலேஜுக்கெல்லாம் போனால் ஒரு பெரிய ஒரு இது, காலேஜில் போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ யார் உயர்ந்தவங்களோட பிள்ளைகள் தான் போய் காலேஜில் படிப்பாங்க. பெரிய படித்தவர்களும் உயர்ந்த. அப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடுது காலேஜுக்கு போகிறதுக்கு. அப்படி அந்த மாதிரி அன்றைக்கி நான் சொன்னது போல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட ஒரு பெரிய இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எல்லாம் என்ன செய்கிறார்? அப்போ அதுதான் அவங்க பெரிய ஒரு முக்கியமானது. வாசிங்க முடிப்போம். இப்போ என்ன செய்ய? இப்பொழுதும் நீ என்ன செய்யறான்? நம்மளை பார்த்து கேட்கிறார். 2021 நீ என்ன இன்னும் தாமதமாகவே இருக்கிற அப்படிங்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பாருங்க, அந்த சாட்சி என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா என்னது, இந்த ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், சாபத்துக்குள் இருக்கிறாங்க, இன்னும் வெளிச்சத்தை காணவில்லை. அப்போ வெளிச்சத்தை கண்டவங்க தான் என்ன செய்யணும்? அவங்களை வழி நடத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லணும். அப்போ என் கையில் ஒரு வெளிச்சம் தான் நான் என்ன செய்வேன்? இருள் இருக்கிற ஜனங்களை என்ன செய்வேன்? இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். ஆமாவா இல்லையா? இப்போ நீ பயப்படுறல இருளை கண்டு, அப்போ நீ தான் வெளிச்சம். நீ இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமாம் அதுதான். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. ஆமாம். அப்படி இல்லைனாலும் நீ என்ன செய்யணும்? வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். ஆமென். வெளிச்சம் உங்கள் மேலேயும் அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். எல்லா இடங்களையும் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. எல்லா இடங்களையும் ஆண்டவர் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இராணுவத்தை போட்டு வச்சுருக்கார். எங்கே இப்போ ஸ்ரீலங்காவில்னா அந்த நாட்களில் அந்த அந்த ஒரு இராணுவ ஆட்சினா அப்படி தான் இருக்கும். இதையும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்ம ஆண்டவரும் அப்படி நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காரு. ஆமென்னு சொல்லுங்க. வாசிங்க. தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரு?
நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியரின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆனால் நான் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன். என் பாவங்களை அறிக்கை செய்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று சொல்லுங்க. அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு காரியம். அப்போ பாவம் நமக்குள்ளே இருக்குமானால் நாமே அப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கையில் நடக்கிறது என்னது? அது பிரயோசனமற்ற காரியம். அப்போ பாருங்க, அப்போ அங்கே அவர் அதுதான் சொல்கிறார். அந்த வசனம் அதுதான். அதில் அந்த 12 வசனம் பாருங்களேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின் படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவனென்று சாட்சி பெற்றவனுமாகி அனனியா என்று சொல்லப்படுறாமேன்னு சொல்லுங்க. அப்போ அப்படி ஈக்குவல் உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியங்களை பேச முடியும். ராமேன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாரும் எல்லா காரியம். அப்போ பவுல் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு ஏற்றவர்களை கொண்டு போய் என்ன செய்கிறார்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முற்படுகிறார். ராமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம யாருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த சாட்சி மூலமாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ராமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம என்ன சொல்லிடக்கூடாது. இப்போ இன்னைக்கு சுவிசேஷம் போயிட்டு ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும்னு நம்ம போயிட்டு தாட்டா போட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால தான் சில இடங்களில் அடிப்படியெல்லாம் விழுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம போயிட்டு என்ன செய்கிறது நம்ம சொல்லக்கூடாததை சொல்லுவோம். ஒரு இடத்துல பவுலை பிடித்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கொண்டு போனால் அந்த ராஜா சொல்லுவான், அந்த யார் அரசன், அந்த நீதிபதி சொல்லுவான், உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையே, உங்கள் மதங்களையோ உங்களுடைய கொள்கைகளை பற்றி அவர் சொல்லவே இல்லை, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் நம்ம மிகவும் கவனமாக இருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறான், இப்பொழுதே நீ தாமதமாகிறது என்ன? எதுக்கு தாமதமாகிற? ஞானஸ்தானம் எடுக்க தாமதம் எடுக்கக்கூடாது. இயேசு அறிந்தோன்னு என்ன செஞ்சிடணும்? ஞானஸ்தானம் எடுத்துடும். எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? பாவங்களை நல்லா சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் எப்படி எடுத்தீங்க ஞானஸ்தானம்? அப்புறமேல அறிக்கை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? இல்லை கல்யாணத்துக்காக எடுத்தீங்களா? சடங்குக்காக எடுத்தீங்களா? வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக எடுத்தீங்களா? இல்லாட்டி எல்லாரும் சொல்கிறதுனால சர்ச்சைக்கு போனால் நமக்கு கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டுன்னு சொல்லி எடுத்தீங்களா? அப்போ பாருங்க சொல்கிறார், இப்பொழுது நீ தாமதமாகிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானத்தை பெற்று கழுவப்பட வேண்டும். அப்போ அவர் பவுலுக்குள்ள இருந்த பாவம் என்ன? அந்த இதுதான். நான் கமாலியர்கிட்ட படித்தேன், நான் காலேஜில் படித்தேன், நான் அப்படின்னு ஒரு சில பேருக்கு சில என்னது நான் யார் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, சாப்பாடெல்லாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மேய்ச்சிமை கூட நம்ம வர எந்த ஒரு விஷயத்தை நான் இதை செஞ்சேன் நான் அப்படிங்கிற ஒன்றுமே வரக்கூடாது. ராமின்னு சொல்லுங்கள். அதுதான் சொல்கிறேன்னா. அப்போ பாருங்க, அவர் சொன்னனால தான் கேட்டேன். இப்போ சில பேருக்கு சில விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ பிள்ளைகளுக்கே பெற்றோர்கள் சொல்கிறேன்னு என்ன சொல்கிறாங்க? பிள்ளைகளே என்ன சொல்கிறாங்க? மருமா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. படித்ததுக்கு பிறகு 10, 11, 12 காலேஜுக்கெல்லாம் போனோன்னு அது அம்மாவை டம்மி ஆக்கிடுவாங்க. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா அப்படின்னு அவன் அந்த இடத்துல பட்டோன்னு கொடுக்கணும். அவன் தெரிஞ்சு தான் அன்றைக்கி உன்னை கொண்டு வருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? இழுத்து கொடுக்கணும். ராமின்னு சொல்லுங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தே. கரங்களை தட்டி தேவனை முதலாவது தரிசிக்கிற பொழுது அவன் என்னது? தேவனை அறிந்திருந்தாலும் ஒரு புறஜாதியை போல காணப்பட்டான். 2வது முறை என்ன செய்யப்படுகிறான்? அவன் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவன் என்ன செய்யப்படுகிறான்? அவன் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறபடினால் இப்போ கிறிஸ்து என்ன செய்கிறான்? அங்கே தரிசனமாகிறவராம் என்று சொல்லுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒவ்வொரு காரியத்தையும் படிப்படியாக ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டு வரும். பாவம் மன்னிப்பு பிறகுதான் தேவனை என்ன செய்கிறான்? முழுமையாக தரிசிக்கிறான் சொல்லுங்க. எப்படி இருக்கும்? முதலாவது அவன் அந்த ஆண்டவர் பேசின அந்த ஆண்டவரை அவன் எந்த அளவுக்கு அழுது புலம்பிருப்பான்ல, இந்த ஆண்டவரை நம்ம அப்படி பேர் நடத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இந்த வசனங்களை வாசிக்கல எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அவன் இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம எவ்வளோ தவறாக பேசியிருக்கிறோமே, வெளிநாட்டு கடவுளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், இறங்கி வரட்டும்லாம் சொல்லி அப்போ மனம் உடைக்கப்பட விடாமேன்னு சொல்லுங்கள்.
அப்படி மனம் உடைக்கப்படுகிறத நம்ம மன்னிப்பு ஆமேன்னு அப்படி ஆண்டவரிடத்தில் நாம் சரண்டர் அடையும். 2022 போகிற நேரம் எந்த ஒரு தூசி ஒன்றும் இருக்கக்கூடாது, எல்லாம் ஆமேன். அந்த அப்படி ஒரு சபையை தான் நான் எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசப்படைகளை தான் எதிர்பார்க்கிறேன். விசுவாசத்தில் வளர வேண்டும், வசனத்தில் வளர வேண்டும், வார்த்தையில் வளர வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் அடிமையாக வைத்திருக்காதபடி அவரை வெளியிலே கொண்டு வரும். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த வெளிச்சத்தை உங்களுடைய மாம்சத்தினால் இருளாக்காதபடி, உங்கள் வாழ்க்கை இருளுக்குள் கொண்டு போகாதபடிக்கு அந்த வெளிச்சத்தை நீங்கள் வெளியே கொண்டு வருகிற போது இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பார்கள். ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க மகள், முடிச்சிட்டேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமலும் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம். பவுலுக்கு என்னது, அங்கே போய் இயேசுவை அறிவிக்க முடியாது. இயேசுவை அறிவிச்சா என்ன நடக்கும்? அதனால என்ன சொல்றாரு, நீ இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், சேனைகளின் கர்த்தர் சொல்ல, நீ போ. இல்லை ஆண்டவர் வச்சிருக்கலாமே அவனுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் அனுமதித்து அதிலிருந்து நமக்கு பாதுகாப்பை கொடுக்குற. ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஈசாக்கை சொல்லுகிறா, நீ என்ன செய்யக்கூடாது, நீ பஞ்சம்னு அங்கே போகாத, நீ எங்கே இரு, உன்னை நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாமே என்ன சொல்கிறான், உன் ஜாதி ஜனங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்னோடு கூட வான்னு சொல்கிறாமேன்னு சொல்லுங்க. அப்போ இடத்துக்கு ஏவல், எல்லா இடங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் ஒருவரோடு பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம், ஆமீன், பவுலுக்கு வேறு விதமாக பாதுகாப்பெல்லாம் கொடுக்க இல்லை சொல்ல, நீ இந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், மானுஷிகத்தின் படி உனக்கு இந்த இடம் என்னது சரி வரா, நீ என்ன செய்யணும், இந்த இடத்தை விட்டு போக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையோ, உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையோ இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். கரங்களை தட்டி தேவன் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் அதை வாசிங்க. இப்போ 9ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு நம்ம முடிச்சிடுவோம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். 15 வாசிங்க. 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மேம்படுது. இதுதான் அங்கே சொல்றாரு. அப்போ அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே என்ன செய்கிறார் பவுல், அதை சொல்றார், வெளிப்படுத்தி சொல்றார். இப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, யாருக்காக பவுலை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, புறஜாதிகளுக்காக. நாம சொல்லுவோம், யூதனாக பிறந்த மனிதனை என்ன செய்கிறான், புறஜாதிகளாகவே தான் என்ன செய்யலாம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் என்ன செய்தான், ஒவ்வொரு இடங்களுக்கு போனார். கொரிந்தியர் பட்டணத்துக்கு போனார், அதுபோல் அப்படி எங்கே எபேசியர் பட்டணத்துக்கு, கலாத்தியர், இப்படி ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் போய் என்னது ஆண்டவரை குறித்து அவருடைய பிரயாணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரயாணத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் என்ன செய்தான், தன்னுடைய சாட்சிகளை சொல்லி ஜனங்களை என்ன செய்தான், ஆண்டவர் பக்கம் திருப்பினபடி தான் அநேக தேசங்களுக்குள்ளே அந்த நாட்களில் சபைகள் உருவாக்கப்பட்டது. ராமின்னு சொல்லுங்க. அவனுடைய ஒவ்வொரு இடங்களையும் உருவாக்கப்பட்ட சபைகளுக்குள்ளாக என்ன நடந்தது, இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து கடைசியாக அவர் ரோமாபுரிக்கு போகிறார். ரோமாபுரிக்கு கடைசியாக போனது காரணம் என்ன, அந்த நாட்கள் ரோமாபுரி தான் முக்கியமான ஒரு ஸ்தலம். அப்போ ரோமாபுரிக்கு போய் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டால் முழு உலகத்துக்கும் சொல்வதற்கு சமம். ஏன்னு கேட்டால் அந்த நாட்களில் ரோமர்கள் என்ன பாஷை பேசிக்கொண்டிருந்தார்கள், கிரேக்க பாஷை. இப்போ உலகம் முழுவதும் அந்த நாட்களில் யாரோட கையில் இருந்துச்சு, அவர்கள் கையில் தான் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எல்லா நாடுகளிலுமே, அப்போ இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், எல்லா நாடுகளிலும் இருக்கிற மொழி பேசுகிறவர்கள் என்ன செய்வாங்க, இன்டர்நேஷனல் மொழியாக ஆங்கிலத்தை பேசுவது போல வீடுகள் அவங்களோட சொந்த மொழிகளில் பேசினாலும் வெளியிலே அவங்க பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எதை பயன்படுத்தினார்கள், கிரேக்க மொழியை பயன்படுத்தினார். அப்போ பாருங்கள், அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பவுல் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், புறஜாதி ஜனங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார். ஆமென். அதனால் அன்றைக்கு பவுல் அன்றைக்கு அவ்வளோ நெருக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இயேசுவை இலகுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் நிருபங்களையும் ஆமென் எழுதி இன்றைக்கு என்ன செய்திருக்கார். கடைசி அவர் நிருபத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்களே அந்த நிருபம் என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிற நீங்களும் நான்
நானும் ஆமீன் இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும்? பெருக செய்ய வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆத்துமாக்களை சபைக்கு பெருக செய்ய வேண்டும். அதுபோல் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆமீன். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது பவுலை குறித்து சொல்லப்படுகிற பவுல் சொல்கிறார், நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. வேறு என்ன சொல்றாரு? அவருடைய சிந்தையை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். ஆமீன். அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமீன் சொல்லுங்க. நமக்கு அச்சு அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இருக்கணும். எப்படி? நமக்கு அச்சு அடையாளம் இருக்குதா? இஸ்லாமியர்களுக்கு பாருங்க என்ன இருக்கும்? நெத்தியில் நாமே தொழுது கொள்ளுகிறது. அதுபோல் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். அதை தான் சொல்ல, நான் அந்த அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். ஆமீன். நீங்களெல்லாம் அந்த அச்சு அடையாளங்களை தரித்துள்ளாய் காண வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பவுலுடைய சாட்சி நம்ம எல்லாருக்கும். ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். யூதர்கள் அவங்க ரட்சிக்கப்படும்படியாகவும், ஆமீன், புறஜாதிகள் மத்தியில் கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதுபோல் இந்த ரட்சிப்பு என்பதை குறித்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பின் மூலமாக என்ன செய்யப்படுகிறோம்? அநேகரை ஆதாயப்படும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அடிச்சுவடுகளை நடக்க வேண்டும். கண்களை முடிச்சோம் பண்ணும்.